சாய்ராம் ஹிமாலய ரகசியங்கள் அத்தியாயம் 27 தொடர்ச்சி. குர்லா மந்தாதா மலை. இம்மலை ஓம்கார வடிவம் கொண்டது. இந்தியாவை ஆண்ட பேரரசர்களில் ஒருவரான குர்லா என்பவர் இங்கு நெடும் காலமாக தவம் புரிந்துள்ளார். எனவே இம்மலைக்கு குர்லா மந்தாதா மலை என்று பெயர் வந்துள்ளது. இடப்புறம் குர்லா மந்தாதா மலையும் நடுவில் மானசரோவர் ஏரியும் கைலாயமும் இருக்கின்றன. இந்த 3 புனித தலங்களையும் ஒரே நேரத்தில் பயணிகள் தரிசிக்க முடியும். தாட்சன். கைலாய மலையின் முதல் தரிசனம் இந்த இடத்தில்தான் கிடைக்கிறது. இது கைலாய மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள ஒரு கிராமம் ஆகும். இங்கிருந்துதான் கைலாய மலையை சுற்றி வரும் பரிக்கிரமா தொடங்குகிறது. சப்தரிஷி. இதுவே திருக்கைலாய அடிவாரத்தின் தொடக்கமாகும். இங்கு காணப்படும் பல குகைகளில் இன்றும் சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் தவம் மற்றும் யோக நிலையில் இருப்பதாக நம்பப்படுகிறது. தங்களது தவ வலிமையால் தங்களை சுற்றி ஒரு ஒளியை ஏற்படுத்தி கொண்டு காற்றினையே உணவாக கொண்டு இவர்கள் தவம் செய்கிறார்கள். யமதுவாரம். திபெத்தில் தார்போச் 15,500 அடி உயரத்தில் உள்ள இது தார்ச்சனில் இருந்து 30 நிமிட கார் பயணத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இறப்பின் கடவுள் என அழைக்கப்படும் யமனின் நுழைவு வாயில் என்று இது பொருள்படும். கைலாய பரிக்கிரமாவிற்கான ஆரம்ப கட்டம் இங்குதான் தொடங்குகிறது. இதன் வழியாக சென்றுதான் பயணத்தை தொடங்க வேண்டும். கௌரிகுண்டம். இது இரக்கம் மிகுந்த ஏரி, லேக் ஆஃப் கம்பேஷன் என பொருள்படும். இந்த நீர் நிறைந்த இடம் ட்ரால்மோ கணவாய் ட்ரால்மோ பாஸ் வழி இறங்கும்போது உள்ளது. செங்குத்தாய் சரிகின்ற பாதையில் உள்ள இந்த அழகிய ஏரி 5008 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இதனை பார்வதி சரோவர் என்றும் அழைக்கின்றனர். இங்குதான் பார்வதி தேவி தனது மகனான கணேச பெருமானை பெற்றாள். தன் உடம்பில் உள்ள சோப்பு நுரையினை கொண்டு விநாயகனை உருவாக்கி அதற்கு உயிர் கொடுத்துள்ளார். ட்ரோல்மா கணவாயை தாண்டும் ஒருவர் இப்பிறவியிலிருந்து விடுபட்டு புதிய பிறவி எடுப்பதாய் நம்பப்படுகிறது. அவருடைய பாவ வினைகள் அறுபட்டு போகின்றன. சிவாஸ்தலம். புத்த கயாவில் இருப்பது போன்ற சுடுகாடு இதுவாகும். இந்த இடத்தில் யாத்ரீகர்கள் தாங்கள் இறந்து போவது போன்ற ஒரு பாவனையில் ஈடுபடுகிறார்கள். யமனுக்கு முன்னால் தங்கள் உடைமைகளை இங்கே விட்டு விடுகிறார்கள். அவற்றில் உடைகள், காலணிகள், பைகள் இவற்றுடன் எலும்புகள், முடி மற்றும் இரத்தம் கூட இருப்பதை காணலாம். இவற்றை ஒரு காணிக்கையாக இங்கு விட்டு செல்கிறார்கள். இந்த பாதை வழி பல யாத்ரீகர்கள் உறைபனிக்கட்டி மீது நெடுஞ்சான் கிடையாக படுத்து வணங்கிய வண்ணம் நகர்ந்து செல்வது அவர்களின் நம்பிக்கையை காட்டுவதாக அமைந்துள்ளது. இதை தாண்டி செல்லும் அவர்கள் ட்ரோல்மா கணவாயில் மறுபிறப்பு எடுப்பதாக நம்புகிறார்கள். நன்றி. சாய்ராம்.